ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரை எப்படி மெஷர் பண்ணி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அளவு சுடிதாரை வச்சு எப்படி சுடிதார் மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்டு, வித்து, ஷோல்டர் வித்து, ஷோல்டரு, ஆம்கோலு, ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, இடுப்பு வரை உயரம், அதாவது வேஸ்ட்டு ஹைட்டு, சரிங்களா? ஓப்பன் உயரம், ஓப்பன் அகலம், கீழ் அகலம், இந்த இதுதான் சுடிதாருக்கு நமக்கு தேவை. அது போக ஸ்லீவு, எப்போவுமே ஸ்லீவுக்கு என்னெல்லாம் இதுவும் ஹைட்டு, வித்து, பாட்டம் வித்து, கைவெட்டோட ஹைட்டு, சரிங்களா? ஸ்லீவ் எப்படி போடணுன்றது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சுடிதாரோட ஃபுல் ஹைட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 38 அரை இருக்குது. 38 அரை கூட 1 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சும், மொத்தத்தில் 1.5 இன்ச்சு. 38 அரை இருக்குது எனக்கு. ப்ளஸ் 1 இன்ச்சு கீழே ஃபோல்டிங் காண்டி, ப்ளஸ் ஒரு அரை இன்ச் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ 39, 40 இன்ச்சு, மொத்தத்தில் நமக்கு 40 இன்ச்சு ஹைட்டு தேவை. அடுத்தது வித்து நல்லா பாருங்கள், இந்த ஆம்கோல் இருக்கா, இந்த ஆம்கோலுக்கு கீழே, அந்த ஆம்கோலும் இந்த பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வித்து எடுக்கணும். இந்த இருக்கா, இந்த இடத்துல இருந்து நம்ம பாடியோட அகலத்தை பார்க்கணும். இப்படி கூட வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடம் தான் விலகிட்டே இருக்கும். வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு 10 கரெக்டாக 9.75க்கு மேலே வருது. ஸோ நம்ம ரவுண்டாக 10 இன்ச்சு எடுத்துக்கலாம். 10 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தான் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். அப்போது 11 இன்ச் எனக்கு பாடியோட அகலம் 11 இன்ச்சு. இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலன்றது இந்த இருக்கா, இங்கேருந்து வச்சுக்கோங்க. வச்சு பார்க்குறப்போ நமக்கு கழுத்து அகலம் இந்த இருக்கா, வச்சு பாருங்கள், கரெக்டாக 2.75 இருக்குது. 3 கூட வரல, கரெக்டாக 2.75 இருக்குது. நம்ம அந்த 2.75 அப்படியே எழுதிக்கலாம். 2.75. இதில் நம்ம எதையும் சேர்க்க வேண்டாம், ஷோல்டர்லேயே மொத்தமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டரை இந்த இருக்கா, இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துல வரைக்கும் கரெக்டாக, இதுவும் நமக்கு 2.75 தான் இருக்குது. இதையும் நம்ம 2.75 எழுதிக்கலாம். 2.75 ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும், சரிங்களா? இந்த 3/4 இன்ச் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், இதை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, ஓகேவா? அரை இன்ச்சுக்கும் கம்மியாக நம்ம பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இதையும் நம்ம கூட்டிக்கலாம். இப்போது 3.5 இன்ச், சரிங்களா? 3.5 இன்ச். அடுத்தது ஆம்கோல். இது பேக் சைடு தான், எப்போவுமே ஆம்கோல் எடுத்து பழகிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து நமக்கு ஆம்கோல் ஸ்கேல் வச்சே பாருங்கள், சரிங்களா? இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு மாறாது. இந்த இருக்க அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் எனக்கு 6.25 வருது, சரிங்களா? நான் 6.25 அப்படியே எடுத்துக்கிறேன். ஆம்கோல்லையும் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, 6.25. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் ஹைட்லேயே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம விட்டுட்டோம், சரிங்களா? ஸோ அந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்து இந்த 6.25 இன்ச்சு நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ முன் கழுத்து
ஃப்ரண்ட்டு நெக்கு இந்த இருக்குது நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு சரிங்களா. ஃப்ரண்ட்டு நெக்கு இங்கே இருக்குது. கரெக்டாக எனக்கு 4.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் 4.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்லேயும் எந்த இதுவும் கிடையாது நமக்கு. 4.5. பேக் நெக்கு நான் 6 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பேக் நெக்கும் நமக்கு 6. அடுத்தது வேஸ்ட்டு ஹைட்டு நல்லா பாருங்கள். அதாவது இது வந்து சைடு ஓப்பன் சரிங்களா. இந்த இடத்துல இருந்து வளைஞ்சு இந்த இடத்துக்கு ஏறும். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு பெண்ட் ஆகி நமக்கு இந்த சைடு ஓப்பன் இருக்கா, இந்த ஓப்பன் கிட்டே ஏறும். நல்லா உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த வேஸ்ட்டு ஹைட்டை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து தான் இந்த வேஸ்ட்டு ஹைட்டை நம்ம எடுக்கணும் சரிங்களா. எனக்கு 13 இன்ச்சில் கரெக்டாக வருது. மேக்ஸிமம் நமக்கு வந்து 12 இன்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து 15 இன்ச் வரைக்கும் தான் இருக்கும். நான் வந்து இப்போ 13 இன்ச்சுக்கு வந்து வேஸ்ட்டு ஹைட் வந்து இப்போது வேஸ்ட் அகலம் இந்த இருக்கா. வேஸ்ட் அகலம் நம்ம வந்து 13 இன்ச்சு, ஹைட் வந்து 13 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதை இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம அகலம் எடுக்கணும். வேஸ்ட் அகலம் வந்து 9 இன்ச்சு எனக்கு வருது. ஸோ நான் இந்த 9 இன்ச்சை எழுதிக்கிறேன். எழுதிட்டு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம உள்ளே வந்து பாடி அகலத்துக்காண்டி ஈஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, நம்ம இந்த அகலத்துக்கு 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். பாடி அகலம் 10 அப்படின்னா வேஸ்ட்டு லைன் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக தான் வரும் சரிங்களா. அப்போ நம்ம இந்த அளவு வந்து கரெக்டு. அடுத்தது வந்து ஓப்பன் உயரம் சரிங்களா. ஓப்பனோட உயரம். ஓப்பன் உயரம் அப்படின்னா இந்த சைடில் இருக்குல்ல, இந்த ஓப்பன் விடுறோம்ல, இதுதான் ஓப்பன் உயரம். இதையும் நம்ம எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும். எடுக்கிறப்போ எனக்கு வந்து 18.5 இன்ச்சு வருது சரிங்களா. 18.5 இன்ச்சு வருது. நான் ரவுண்டாக 18.5 இன்ச்சே எடுத்துக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு ஈஸெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு இல்லை, அகலத்தில் மட்டும்தான் ஈஸ் கொடுக்குற மாதிரி வரும். இப்போது 18.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து நம்ம ஓப்பன் அகலம் வந்து 10 இன்ச்சு சரிங்களா. நான் வந்து 10 இன்ச்சு எழுதிக்கிறேன். இந்த 10 இன்ச் அகலத்துக்கு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து ஈஸ் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அப்படியே கீழே வந்துடலாம். லாஸ்ட் பார்ட் வந்தாச்சு. இப்போ கீழ் அகலம் சரிங்களா. கீழ் அகலம் வந்து நமக்கு 11 இன்ச்சு இருக்குது. நான் 11 இன்ச்சு கூட ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு 12 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு என்ன நான் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இப்போ நான் இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஹைட் வந்து நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறோமா, கீழே மடித்து தைக்கிறோம். மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறனால இதை நம்ம வந்து இங்கேயே 40 இன்ச்சுன்னு கொடுத்தாச்சு. அகலத்தில் உள்ளே இருக்கா, உள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி துணி வந்து விடணும் இல்லையா, ஈஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா. அதனால் நான் வந்து 1 இன்ச் அகலம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அகலம் 1 இன்ச்சு சரிங்களா. கழுத்து அகலன்றது ஃப்ரண்ட்டில் வர்றது ஓகேவா, இந்த இடத்துல வர்றது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஈஸ் வந்து கொடுக்க முடியும், ஸோ இது தேவை கிடையாது சரிங்களா. அதனால் கழுத்து அகலத்தில் மட்டும் எப்போவுமே வந்து நீங்கள் ஈஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ பாடி அகலம் கொடுத்தாச்சு. அப்புறம் வேஸ்ட் அகலம், இடுப்போட அகலம், சுற்றளவு, இந்த இடத்துக்கும் இங்கே நம்ம துணி உள்ளே கொடுக்குறப்ப இந்த இடத்துலையும் கொடுக்க தானே செய்யணும். அதனால தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதே இது இந்த இருக்கா இடுப்பு அகலம், இடுப்பு வரை அகலம் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச் இங்கே நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கேயும் ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது, ஓப்பன் உயரம். உயரத்தில் நம்ம ஒன்று கொடுக்க வேண்டாம். அடுத்தது ஓப்பன் அகலம். இந்த ஓப்பன் அகலம் எவ்வளோ இருக்கோ 10 இன்ச். அப்போ இங்கே துணி கொடுக்குறப்ப நம்ம இந்த இடத்துல கொடுத்து தானே ஆகணும். ஸோ நம்ம இந்த இடத்துலையும் 1 இன்ச் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கீழ் அகலம், கீழ் அகலன்றது நம்ம இந்த இடத்துல துணி கொடுத்தா தான் நம்ம இப்படி மடித்து தைக்கிறப்ப நமக்கு இருக்கும் துணி. இல்லை அப்படின்னா இந்த வித்து வந்து கம்மியாயிரும் சரிங்களா. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம 1 இன்ச் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த சைடில் வர்ற எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம ஈஸ் வந்து
1 கொடுத்துருக்கோமா, 1லேருந்து மினிமம் 1.25 2 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். வச்சு போடணும்னு நினைக்கிறவங்க 1.5 இன்ச்சு வரைக்கும் தான் எடுப்பாங்க. நம்ம 1 இன்ச்சே எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் வர்றதுனால நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சுடிதார் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இருக்கா, ஸ்லீவ் வந்து இது 4.5 இன்ச்சு ஸ்லீவு. நான் வந்து எனக்கு 5 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 4.5 இன்ச்சு கரெக்டாக 4.25 தான் இருக்குது. நான் ரவுண்டாக 5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்லீவ் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் கீழே வந்து 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போது 1.5 இன்ச். அப்போ நமக்கு 6.5 இன்ச். ஓகேவா. அகலம் வந்து அப்படியே வளைச்சி 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு ப்ளஸ் வந்து இங்கேயும் இந்த அகலம், அதாவது சைடு வந்துருச்சா, நம்ம இவ்வளோ பாடி அகலத்துலேருந்து கீழே வரைக்கும் சைடுக்கு 1 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போ மேலே ஸ்லீவ் இதுவும் சைடில் தானே வருது. ஸோ இதுக்கும் நம்ம 1 இன்ச் வந்து கொடுத்துக்கணும். சரிங்களா. அப்போ 10 இன்ச் கீழ் அகலம். சரிங்களா. கீழ் அகலன்றது இதுதான். இந்த இடம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கீழ் அகலம் 6 இன்ச்சு இருக்குது. சரிங்களா. 6 இன்ச்சை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு. ஓகேவா. இப்போ வந்து 7 இன்ச். கை வெட்டோட உயரன்றது இந்த இருக்கா, இதுதான் வந்து கை வெட்டோட உயரம். சரிங்களா. நம்ம இது 2.5 இன்ச்சு தான் வரும். இந்த இருக்குது கட்டிங்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். சொன்னேன்னா 2.5 இன்ச்சு. நம்ம இந்த 2.5 இன்ச்சை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம ஸ்லீவ் எப்படி போடணுன்றதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேட்டர்ன் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.